வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வனப்பகுதியில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட பெண் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. கொலைக்கு கள்ளக்காதல் மோதல் காரணமா? கொல்லாபுரம் வனப்பகுதியில் ஒரு பெண்ணின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்ட காட்சிகள் இவை. இந்த குழியிலிருந்து பெண்ணின் சடலம் துண்டு துண்டாக மீட்கப்பட்டுள்ளது. யார் இந்த பெண்? எதற்காக இவர் கொலை செய்யப்பட்டார்? கொலையாளி யார்? வேலூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த தோட்டாளம் கொல்லாபுரம் வனப்பகுதி உள்ளது. இங்கு சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் கால்நடை மேய்ப்பது வழக்கம். செவ்வாய்க்கிழமை மாலை வழக்கம் போல் பக்கத்து கிராமத்தினர் ஆடு மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த இடத்தில் துர்நாற்றம் வீசியுள்ளது. ஏதேனும் வனவிலங்கு இறந்து கிடந்துள்ளதா என்று தேடி பார்த்துள்ளனர். அப்போது வனப்பகுதியில் ஒரு பெரிய குழி தோண்டப்பட்ட நிலையில் அதற்குள் ஒரு சடலம் புதைக்கப்பட்ட நிலையில் இருந்ததை பார்த்துள்ளனர். இரத்த காயங்களுடன் சேலை போர்த்தப்பட்ட நிலையில் அந்த சடலம் அரைகுறையாக புதைக்கப்பட்டிருந்தது. ஒரு கை மற்றும் கால் போன்றவை வெளியில் தெரிந்தன. சனிக்கிழமை போனோம் திரும்பி வரல. நேற்று ராத்திரி தான் எங்களுக்கு தெரியும் எல்லா விஷயமும். அதனால எல்லாம் ஓடி போய் அங்கங்கே தடவி நின்றோம். தடவி எங்கள் கைக்கு சிக்கலை. நேற்று சாயங்காலம் மாடு மேய்க்கிறவங்க யாரை ஃபோன் பண்ணி காட்டு டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம். அதுக்கு மேலே எங்கள் ஊர் யாரெல்லாம் ஓடினாங்க. போய் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை இன்னைக்கு ஆகிப்போச்சு. நேற்று சாயங்காலமே தெரிஞ்சிடுச்சு. அதனால் நாங்கள் இப்போ தடவினுக்கிறோம். அதன் உடனே அது எடுக்கல, அதை மூஞ்சி பெரட்டி காட்டலன்னு தான் நாங்கள் இவ்வளோ கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். மேலும் குழிக்கு அருகில் பெண்கள் அணியும் ஒரு ஜோடி செருப்பு மற்றும் கள்ளச்சாராய பாக்கெட்டுகள், கையுறை போன்றவை கிடந்துள்ளன. அதிர்ச்சியடைந்த ஆடு மேய்ப்பவர்கள் கிராமத்திற்கு சென்று தகவல் தெரிவித்தனர். கிராம மக்கள் ஆம்பூர் கிராமிய போலீசாருக்கும் வருவாய்த்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசாரும் வருவாய்த்துறையினரும் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இரவாகிவிட்டதாலும் வனப்பகுதி என்பதாலும் புதன்கிழமை காலை சடலத்தை தோண்டி எடுத்து ஆய்வு செய்வதாக கூறி விட்டுச் சென்றனர். சடலத்தை வனவிலங்குகள் இழுத்துச் சென்று விடாமல் தடுக்க பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டனர். இதனிடையே சடலத்தின் துர்நாற்றம் கிராமத்திற்குள்ளும் பரவியதால் கிராம மக்களால் அங்கு இருக்க முடியவில்லை. போலீசாருக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் வராததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஐந்து நாளாக இங்கே ஊரை சேர்ந்த செல்வி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பார்க்கும்போது அதுதானே எங்களுக்கு ஒரு சந்தேகம், ஊர் மக்களுக்கும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருப்பதால் அதை எடுத்து மேலே போட்டு அது என்னான்று காண்பதற்கு கூட இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு தெளிவும் அவங்க செய்து தரவில்லை. அதேபோல் அரசு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், காவல்துறை உடனடியாக அதை ஆய்வு செஞ்சு எங்களுக்கு அந்த சந்தேகத்தை தீர்க்குமாறு பணிமுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆம்பூர் கிராமிய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சடலத்தை தோண்டி எடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. பிற்பகல் 3 மணி அளவில் வருவாய்த்துறையினர், போலீசார் ஆகியோருடன் அரசு மருத்துவர்கள் சடலம் கிடந்த இடத்திற்கு விரைந்தனர். அங்கு புதைக்கப்பட்டு கிடந்த சடலத்தை தோண்டி எடுத்து
அங்கேயே மருத்துவ பரிசோதனைக்கும் உட்படுத்தினர். சடலம் தோண்டி எடுக்கப்படுவதாக தகவல் பரவியதும் சுற்றுவட்டார கிராமத்தினர் அந்த வனப்பகுதியில் குவிந்தனர். ஆம்பூர் கிராமிய போலீசார் இந்த கொலை குறித்து அதிர்ச்சிகரமான தகவல்களை கூறியுள்ளனர். ஆம்பூரை அடுத்து பாலூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அண்ணாதுரை செல்வி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். அதே பாலூர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார், விவசாய கூலி தொழிலாளி. செல்விக்கும் செந்தில்குமாருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டு அது கள்ள தொடர்பாக உருவெடுத்துள்ளது. இதை அறிந்த அண்ணாதுரை மனைவியை பலமுறை கண்டித்துள்ளார். எனினும் செல்வி அதை கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி ஆம்பூரை அடுத்த மாதனூரில் வாரச்சந்தை நடந்துள்ளது. வாரச்சந்தைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற செல்வி அதன் பின்பு வீடு திரும்பவில்லை. ஆனால் வாரச்சந்தையில் செந்தில்குமாரும் செல்வியும் பேசிக் கொண்டிருந்ததாக கிராம மக்கள் அண்ணாதுரையிடம் தெரிவித்தனர். இதையடுத்து தனது மனைவியை காணவில்லை என்று கூறி ஆம்பூர் கிராமிய போலீசாரிடம் அண்ணாதுரை புகார் அளித்திருந்தார். அண்ணாதுரை அளித்த தகவலின்படி வீட்டில் பதுங்கியிருந்த செந்தில்குமாரை போலீசார் பிடித்தனர். அவரிடம் விசாரித்த போது வாரச்சந்தைக்கு வந்த செல்வியை வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றதாக கூறியுள்ளார். அங்கு மது அருந்திய நிலையில் அப்போது ஏற்பட்ட தகராறில் அருகில் இருந்த கல்லால் செல்வியின் தலையில் தாக்கியுள்ளார் செந்தில்குமார். செல்வி இரத்த வெள்ளத்தில் அங்கேயே விழுந்து உயிரிழந்தார். அருகில் இருந்த ஓடையில் செல்வியின் சடலத்தை குப்புற தள்ளி மண்ணை போட்டு மூடிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டார் செந்தில்குமார். இந்த செந்தில்குமார் 7 ஆண்டுகளுக்கு முன்பு வெங்கிலி பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து திருப்பத்தூர் ஜலகம்பாறை பகுதியில் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து சிறைக்கு சென்றவர். செல்வியின் சடலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. செந்தில்குமாரிடம் இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைமறைவான அவரது நண்பர் சுதாகர் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். வனப்பகுதியில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் ஆம்பூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.